உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் கடினம் அல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். வந்து எக்ஸாம்பிள் 6.17 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்னா இதை நல்லபடியா நீங்க கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும். இல்லைன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், வீடியோ திரும்ப திரும்ப நீங்க போட்டு பிளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்ம நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லித்தர ட்ரை பண்றேன், சரியா? இந்த சம்ம நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தி வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், given that. அப்ப given thatல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a வெக்டார் கமா b வெக்டார் கமா c வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன் சார் இப்படி எழுதிருக்கீங்க? அவங்களே கொடுத்துட்டாங்களா, இது மூணுமே என்னவா இருக்கு, கோப்ளானர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கோப்ளானர்னாவே நமக்கு என்ன அர்த்தம், இது என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன கேட்காங்கன்னா, prove that the vectors a vector plus b vector comma b vector plus c vector comma c vector plus a vector இது என்ன, இதுவும் எதுல இருக்கும், கோப்ளானர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அப்ப நம்ம ஃபைனலா என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ப்ரூவ் தட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது a வெக்டார் பிளஸ் b வெக்டார் கமா b வெக்டார் பிளஸ் c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார் இதுவும் என்னது, ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்னன்னு சொல்லிடலாம், இதுவும் கோப்ளானர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இவ்வளவுதான் சம்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப இந்த நம்ம இந்த பிராக்கெட்ல 3 அதாவது வெக்டர் 3 ப்ராடக்ட் ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா சி வெக்டார், அதாவது இந்த மாதிரி அந்த 3 வெக்டார்ல 2 வெக்டார் சேமா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லிடலாம்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம். அந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் சி வெக்டார் கமா பி வெக்டார் கமா ஏ வெக்டார் இருக்கு, சரியா? இப்ப இந்த வெக்டார்ஸ் நான் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்ம வெளியே என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸால என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த ஏ வெக்டாரை நான் இங்க கொண்டு வரேன், பி வெக்டார் இங்க நான் கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்றேன், வெளியே ஒரு மைனஸால மல்டிபிள் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா பி வெக்டார்னு எழுதிக்கலாம், சரியா? அப்ப உள்ளே வெக்டாருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே ஒரு மைனஸால மல்டிபிள் பண்ணணும். இதை நீங்க நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது சேம் வெக்டார் இருந்தா அதை என்ன பண்ணணும், ஜீரோன்னு போட்டுக்கலாம். உள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், வெளியே ஒரு மைனஸால என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இங்க தான் என்ன பண்ணணும், நீங்க பொறுமையா கவனிக்கணும். இப்ப இந்த 3 வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அதாவது a வெக்டார் பிளஸ் b வெக்டார் கமா b வெக்டார் பிளஸ் c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த a வெக்டார் பிளஸ் b வெக்டார் இருக்கு பாருங்க, இத ரெண்டா நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த a வெக்டாரை வச்சு என்ன பண்ண போறேன், இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ணுவோம் பாருங்க. தனித்தனியா பிரிச்சு நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல, நடுவுல பிளஸ் இருக்கு, அப்ப தனித்தனியா பிரிச்சு மல்டிபிள் பண்ற மாதிரி அதே கான்செப்ட் தான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம். அப்ப a வெக்டாரை வச்சு என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ற மாதிரி. அப்ப a வெக்டார் கமா இந்த a வெக்டார் எழுதிருக்கேன், அப்புறம் கமா b வெக்டார் பிளஸ் c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார், சரியா? இங்க நடுவுல என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் போடாச்சு. அடுத்து என்ன இருக்கு, b வெக்டார் இருக்கு. அப்ப பாருங்க b வெக்டார் கமா அதேதான் இந்த ரெண்டு டேர்ம், b வெக்டார் பிளஸ் c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார். இப்ப நம்ம பண்ண பாருங்க, ஒரு டேர்ம் வந்தது என்ன ஆயிடுச்சு, ரெண்டா பிரிஞ்சிச்சு, சரியா? இப்ப அதே கான்செப்ட் தான் இங்க பண்ண போறோம். நடுவுல இருக்கு இந்த b வெக்டார் c வெக்டார் இருக்கு பாருங்க, இத வச்சு இத ரெண்டா பிரிச்சு எழுத போறோம். அதே மாதிரி இந்த b வெக்டார் c வெக்டார் பிரிச்சு இத ரெண்டா எழுத போறோம், சரியா? அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, a வெக்டார், ஃபர்ஸ்ட் இந்த b வெக்டார் மட்டும் எழுதிக்கிறேன், b வெக்டார். அடுத்து லாஸ்ட் இருக்குது என்ன இருக்கு, c வெக்டார் பிளஸ் a வெக்டார். அடுத்து நடுவுல என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்கு. அடுத்து c வெக்டார் வச்சு எழுதுறோம், c வெக்டார் சாரி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, a வெக்டார் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல இருக்குல்ல மீதி என்ன இருக்கு, சி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் பிரிச்சாச்சு. இப்ப இது ரெண்டா பிரிச்சாச்சு. அடுத்து இங்க இத ரெண்டா நடுவுல இருக்க இந்த பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் வச்சு என்ன பண்ண போறோம், இத ரெண்டா பிரிச்சு எழுதுறோம். அப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் பி வெக்டார் கமா பி வெக்டார் கமா இங்க என்ன வரும் பாருங்க, சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார். அடுத்து பிளஸ் இங்க என்ன வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நடுவுல என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் போட்டாச்சு. அடுத்து எனக்கு சி வெக்டார் இருக்கு, அப்ப b வெக்டார் கமா நடுவுல இருக்க c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல எதை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரே வெக்டர் வந்துச்சுன்னா, கமால ஒரே வெக்டர் வந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கலாம், ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரே வெக்டர் வரல, இன்னும் இங்கேயும் ஒரே வெக்டர் வரல.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா பி வெக்டார் கமா பி வெக்டார் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது எழுத தேவையில்லை. ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை 2ஆ பிரிச்சு எழுத போறோம், இதை 2ஆ பிரிச்சு எழுத போறோம், இதை 2ஆ பிரிச்சு எழுத போறோம். அப்போ எப்பயுமே என்ன பண்றோம்னா ஒவ்வொன்றையும் என்ன பண்றோம், 2 பிரிச்சு எழுதிட்டே போறோம். இதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணோம், அப்புறம் இதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணோம், இதை 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். சரியா? இப்ப நான் இங்க எழுதிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் போர்டு சின்னதா இருக்குன்னா இங்க எழுதிக்கிறேன். இப்ப இதை 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். எதை வச்சு, சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் வச்சோம். பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் சி வெக்டார் இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு இங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா லாஸ்ட் என்ன இருக்கு, ஏ வெக்டார் இருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இதை ஸ்பிளிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இங்க வாங்க, என்ன இருக்கு பாருங்க, ஏ வெக்டார் கமா சி வெக்டார், இங்க என்ன இருக்கு கமா சி வெக்டார், நடுவுல பிளஸ் இருக்கு. அடுத்து ஏ வெக்டார் கமா சி வெக்டார் கமா இங்க என்ன இருக்கு, அடுத்து ஏ வெக்டார் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணியாச்சு, லாஸ்டா இதை மட்டும். அப்ப பாருங்க பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா சி வெக்டார், நடுவுல பிளஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் இருக்கு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ரூல தான் யூஸ் பண்ண போறோம். எங்க 2 வெக்டார் இருக்கோ, அதாவது 2 வெக்டார் எங்க சேமா இருக்கோ அதை விட்டுறலாம், ஏன்னா அது 0. அவ பாத்தீங்கன்னா எது இப்ப இங்க ஏ வெக்டார் கமா ஏ வெக்டார் இருக்கு, அப்ப இதோட வேல்யூ 0. இங்க ஏ பி சி தான் இருக்கு, அப்ப அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க சி வெக்டார் இருக்கு, அப்ப இதுவும் 0 ஆயிரும். அடுத்து இங்க ஏ வெக்டார் இருக்கு, இதுவும் 0 ஆயிரும். இங்க சி வெக்டார் இருக்கு, அப்ப இதுவும் 0 ஆயிரும். மீதி நமக்கு என்ன இருக்குன்னா பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் இருக்கு. அப்ப இங்க நமக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் இருக்கு. இப்ப இதே மெத்தடுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடு, அதாவது ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதோட வேல்யூ என்னன்னு எழுதலாம், 0 டைரக்டா நம்மளால எழுத முடியும். ஏன்னா கிவன் தட்ல அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு இதை மாத்த போறேன், அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், வெளியே மைனஸா தான் மல்டிபிள் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், ஃபர்ஸ்ட் இந்த ஏவை எங்க கொண்டு வரேன்னா இங்க கொண்டு வரேன். சரியா? அப்ப ஒரு மைனஸால மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிரும் பாருங்க, பி வெக்டார் ஏ வெக்டார் கமா சி வெக்டார் ஆயிரும். அடுத்து திரும்ப என்ன பண்றேன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், திரும்ப இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப என்ன பண்ணும், மைனஸால மல்டிபிள் பண்ணும். அப்ப இது நேரம் பிளஸ் ஆயிரும். இந்த ஏ வெக்டார் முன்னாடி வந்துடும். அப்ப ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், இப்ப இது ரெண்டு சேமா இருக்கனால இது எப்படி எழுதலாம், 2 இன்டு ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். அப்ப இந்த ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் நம்ம என்ன எடுத்துக்கோ, 0ன்னு எடுத்துக்கோ. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா கிவன் தட்ல இருக்கு. அப்ப 2 இன்டு 0, அப்ப என்ன ஆயிரும், 0ன்னு வந்துருச்சு. அதனால என்ன சொல்லிடலாம், இந்த 3, அதாவது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கமா பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் எங்க இருக்கும், கோப்ளானர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அதோட இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். கொஞ்சம் புரியலனா இந்த வீடியோ திரும்ப நீங்க போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.